Hi guys, welcome to Papi's Kitchen. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறோமா அவங்க எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி மாவு, 1 கப் பால், துருவி வச்ச தேங்காய் 1 கப், 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 கப் சுகர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் கைஸ். அது நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வர மாதிரி ஆகணும். இப்போ நம்ம அரிசி மாவு நம்ம கடையில் கேட்டோம்னா இடியாப்ப மாவுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. நம்ம அதுவே பால் கொழுக்கட்டைக்கு நல்லா இருக்கும். அது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஏன்னா அதுலேயே மாவு நல்லா வேகும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது பாவு மாதிரி ஆகிடும். அந்த மாவு நல்லா வெந்துடும். அதுலேயே தேங்காய் போட்டு சின்னதாக தேங்காய் போட்டு அதை நல்லா உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா பிசைச்சிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சர்க்கரை பாவு நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஏன்னா அது நல்லா வேகணும். அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுக்கு அது நல்லா கொதிச்சோடனே நல்லா பபிள்ஸ் வர மாதிரி ஆன உடனே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டு நல்லா வேகணும். நல்லா வெந்த உடனே நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் இந்த கடையில் வாங்குகிற பாலை நான் ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு ஏலக்காய், பால் கொழுக்கட்டை ரெடி கைஸ். நான் செஞ்ச பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் போய் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டிஷ்ஷு தேவைப்படணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.